வணக்கம். ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொளியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது தமிழ் புத்தாண்டு 2025 விசுவா வசு வருடம் பிறக்கிறது. இந்த ஆண்டு நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாகவும் தெளிவாகவும் ஒவ்வொரு ராசி வாரியாக வாருங்கள் பார்ப்போம். மேஷராசி தமிழ் புத்தாண்டு 2025 இந்த பலன்களில் மேஷராசி என்பவர்களுக்கு 7.5 சனி தொடங்குகிறது. தனஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு பெயரவிருக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் கேதுவும் 11ஆம் வீட்டில் ராகுவும் வரப்போகிறார்கள். இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும்னு சொன்னால் சற்று முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல அப்படியாகத்தான் இருக்கும். அதாவது தீர்க்கமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். மிகப்பெரிய முன்னேற்றங்கள்லாம் மேஷராசிக்கு இருக்கும். 7.5 சனி வந்தாலும் கூட அவர் விரயஸ்தானத்தில் இருப்பதாலும் தவிர 12ஆம் பாவத்தில் சனி இருப்பது யோகம் என்பதாலும் பல நன்மைகள் நடக்கும். ஒன்று, வியாபாரத்தில் முன்னேற்றம், கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றம், இருக்கின்ற இடத்தை விட்டு இடம் பெயர்ந்து அங்கே வந்து வெற்றி கொள்வது போன்ற அற்புதமான நிகழ்வுகள் மேஷராசி என்பவர்களுக்கு நடக்கும். மேஷராசி என்பவர்கள் இதில் கவனமாக இருக்கணும்னா தூக்கத்திலையும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவி பந்தத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி சில உடல் உபாதைகளில் கவனமாக இருக்க வேண்டும். மனம் சற்று தெளிவற்ற சிந்தனைகளை கொடுக்கலாம். கவனமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா மனதை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மேஷராசி என்பவர்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஈஸ்வரநாதர் கோவில்களில் சென்று தான தர்மங்களை செய்வது மேஷராசி என்பவர்களுக்கு உகந்த பரிகாரமாகும். முடிந்தால் திருநள்ளாறு சென்று தர்பாரண்யேஸ்வரரை வணங்கி நலத்தீர்த்தத்தில் குளித்து வஸ்திர தானம் செய்வது மிகுந்தபடியான நல்ல பலனை தரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2025 எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஏற்றங்களை காணப்போகிறார்கள் ரிஷபராசி அன்பர்கள். வாழ்க்கையே மாறக்கூடிய நல்ல விதத்தில் மாறக்கூடிய முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் ரிஷபராசி என்பவர்கள் இருக்கிறார்கள். 11ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் ஜென்ம குரு அவரிலிருந்து விடுதலை, 4ஆம் பாவ கேது, 10ஆம் இட பாவி ராகு அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தில் கொஞ்சம் கூட நல்ல தசாபுக்தி நடந்தால் கூட இந்த பீரியடே ஒரு மிகப்பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லலாம். பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படிங்கிற மாதிரியான வருடமாக உங்களுக்கு இருக்கு. எல்லா விதத்திலையும் பண வரவுல மிகப்பெரிய இது, அதே மாதிரி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள், வாழ்க்கை சூழ்நிலையே மாற்றக்கூடிய, வாழ்க்கை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை மாற்றக்கூடிய அளவில் வீடு, காரு, பங்களா, நல்ல வசதி, நல்ல உறவுகள், சந்தோஷம், மகிழ்ச்சி, அதே மாதிரி இமூவல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா வாங்கக்கூடிய யோகங்கள், புதிய வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய யோகங்கள், இது அத்தனையும் ரிஷபராசி என்பவர்களுக்கு பிரமாதமாகவே இருக்கிறது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா தேடணும், பூத கண்ணாடி வச்சு தேடணும். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு 2025 இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தாயாருடைய உடல் நிலையில் கவனம் தேவை. உங்களுடைய உடல் உபாதைகள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வெளியில் உணவு அருந்துவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ரிஷபராசி என்பவர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தியானம் தியானம் தியானம். மகேஸ்வரனை நினைத்து தியானம் செய்யும் பொழுது அத்துணை துன்பங்களும் அகலும், எல்லாமே வெற்றியை கொடுக்கும். மிதுனம். மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு 2025 என்பது மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டு. உங்களுடைய ஜீவனஸ்தானத்திற்கு பாக்யாதிபதி வருகிறார். ஆனால் ஜென்ம குருவும் வருகிறார். நம்ம என்னங்கிறத பற்றி பார்ப்போம். நிறைய தொழில் முன்னேற்றம், குறிப்பிட்டு சொல்லணும்னா ரியல் எஸ்டேட் துறை, கட்டுமானத்துறை, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி மட்டுமல்லாமல் அரசியல்
ஐடி துறை, டெலிகம்யூனிகேஷன் துறை, தொலைத்தொடர்பு சாதனங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய துறை, ஐடி செக்டரில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், அரசாங்கத்துறை, அது மட்டுமல்லாமல் விவசாயம் சார்ந்த தொழில்கள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம். அதே மாதிரி மிதுன ராசி என்பவர்களுக்கு நண்பர்களினால் அனுகூலம். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் ஜென்மத்தில் வரும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையில்லாத பண கமிட்மெண்ட்ஸு, கஷ்டங்கள், பண கஷ்டங்களை நம்மளே ஏற்படுத்திக்க கூடாது. அங்கே தான் கவனமாக. ஒரு கடன் அப்படின்னா நம்மளே உற்பத்தி பண்ணக்கூடாது. அந்த கடன் தவிர்க்க முடியாததாக இருந்தால் பரவாயில்ல. ஒரு பொருளை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு வீணாக ஆசைப்படுவது, வீணாக அவஸ்தைப்படுவது, இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் மிதுன ராசி என்பவர்களுடைய பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் சத்யநாராயண சுவாமிக்கு பூஜை செய்யும் பொழுது உங்களுடைய அத்துணை குறைகளும் அகலும், நன்மை பிறக்கும். கடகம். கடகராசி என்பவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2025 எப்படி இருக்கிறது? உண்மையை சொல்ல போனால் கடகராசி என்பவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும், மனதில் அமைதி கிடைக்க தொடங்கும். இதுவரை அஷ்டம சனியின் பாதிப்பினால் அல்லோலப்பட்டு அவதிப்பட்டு இருந்த கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய விடிவு காலம் பிறக்கும். திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும், இருக்கிற வேலையிலிருந்து இன்னும் பெரிய வேலை, பதவி உயர்வு போன்றவைகள் தன்னிச்சையாக நடக்கும். எதிர்பாராத மிகப்பெரிய பொருளாதார வரவு எதிர்பார்க்கலாம். கோர்ட்டு சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். இந்த ஆண்டு நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, சனிப்பயிற்சி முடிந்து விட்டது. குரு பயிற்சி அண்ட் ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. கடகராசி என்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதலாக நீங்க செய்ய வேண்டியது பிள்ளையார் பட்டியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு கொண்டை கடலை சுண்டல் நைவேத்தியம் செய்வது, அவருக்கு அபிஷேகம் செய்வது, வஸ்திரத்தை அவருக்கு சாத்துவது போன்ற விஷயங்கள் நன்மைகளை கோடிக்கணக்கில் தரும். சிம்மம். சிம்மராசி என்பவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2025 எப்படி இருக்கிறது? சிம்மராசி என்பவர்கள் ஏத்தமும் இறக்கமுமா இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் அஷ்டம சனி புகுகிறது, புகுந்து விட்டது. அஷ்டம சனிக்கு பிறகு குரு பகவான் லாபஸ்தானத்தில் போய் உட்கார்றார், ராசியில் கேது வந்து உட்கார்றார். இது எல்லாமே உங்களுக்கு எதிர்மறையாகத்தான் இருக்கு. ஆனாலும் தெய்வம் உங்களை சும்மா விட்டுடுமா? கூட நிற்குதே சிம்மராசிக்கு. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான், உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான், உங்களுடைய உபஜயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான், உங்களுடைய முயற்சிகள், பூர்வ புண்ணியம், உங்களுடைய 7ஆம் வீடு, இதெல்லாம் நல்லபடியாக குரு பார்வை விடுறதுனால எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் துவள வேண்டாம், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். கடவுள் உங்கள் பக்கம். இதுதான் கடவுளுடைய கணக்கு. சிம்மராசி என்பர்கள் செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரம் ஆதித்ய ஹிருதயம். இந்த ஸ்லோகம் படிக்கணும் அல்லது கேட்கணும். தவறாம ஒவ்வொரு நாளும் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் படிக்கும் போதோ கேட்கும் போதோ எப்பேற்பட்ட சனி பகவானுடைய அஷ்டம சனி தாக்குதலையும் இது சமாளிக்கும். கன்னி. கன்னிராசிக்கு தமிழ் புத்தாண்டு 2025 எப்படி இருக்கு? கன்னிராசி நேயர்கள் திருப்பங்களை நோக்கி தான் இந்த புத்தாண்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறீர்கள். என்ன திருப்பம்? நல்லதுலேயும் இருக்கு திருப்பங்கள், கெட்டதுலேயும் திருப்பங்கள் இருக்கு. நல்ல திருப்பங்கள் என்னென்ன? கன்னிராசி நேயர்களுக்கு 10ஆம் பாவத்தில் வரக்கூடிய குரு பகவானால் அவருடைய பார்வை உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு 4ஆம் இடத்துக்கு விழுவதனால் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். மனசில் உடம்புல கொஞ்சம் தெளிவு இருக்கும். உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி 7ஆம் இடத்துல உங்களை பார்ப்பதனால் சில நடக்கவே முடியாத தடைப்பட்ட தாமதப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 6ஆம் இடத்துல விழுவதனால் தீராத சில கடன்கள் தீர்ந்து எதிரிகள் யாருன்னு கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அந்த எதிரிகளை நீங்கள் ஜெயிக்கவும் வைக்கும். அப்போ கெட்ட விஷயங்கள்லாம் என்னென்ன?
ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக கணவன் மனைவியிடையே சில கலக்கங்களை ஏற்படுத்துவார். கணவன் மனைவி சாதாரணமாக பேசிக்கொள்கிற வார்த்தையிலே சற்று ஒரு வீரியம் தெரியும். அங்கே தான் நம்ம கவனமாக இருக்கும். பேசும்போது கவனம் தேவை, அதே மாதிரி பழக்கத்தில் கவனம் தேவை, பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. இதை தவிர இது நாள் வரை 1 வருடமாக 1.5 ஆண்டு காலமாக கேது உங்களுடைய ராசியிலிருந்து அவதிப்பட்ட நிலையெல்லாம் மாறப்போகிறது. நிறைய விடுபட்ட ஒரு டிட்டாச்மெண்ட்டிலிருந்து விடுபட்ட மாதிரி ஒரு அப்பாடா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு ஆன பரிகாரம், லட்சுமி நரசிம்ம பெருமானுக்கு கல்லுப்பு வேண்டிண்டு சாத்துங்க, அவருக்கு கொடுங்க. அதன் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் அகலும். துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு? நம்ம ரிஷபராசியை பற்றி பேசும்போது நிறைய விஷயம் சொன்னோம். அதற்கு மேலாகவே துலாம் ராசி என்பவர்களுக்கு இதைவிட ஒரு புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு வருமா அப்படிங்கிற கேள்வியை ஏற்படுத்தியதான் இருக்கு. துலாம் ராசி என்பவர்களுக்கு 5இல் இருக்கக்கூடிய சனி 6இல் மறைவதும், 8இல் இருக்கக்கூடிய குரு 9இல் மறைந்து உங்கள் ராசியை பார்ப்பதும், உங்கள் ராசியின் உபஜயஸ்தானம் பஞ்சமஸ்தானங்களை குரு பகவான் பார்வை விழுவதும், உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் ராகு வருவது, எல்லா நிலையிலுமே உங்களுக்கு சாதகமான பலன்களே இருக்கு. நம்பர் 1, துலாம் ராசி என்பவர்கள் என்ன நடக்கும் பாசிட்டிவா? இதுவரை இல்லாத மாற்றங்கள், நிறைய வீடு வாங்குவது, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய லட்சியங்கள்னு இருக்கும். உயரிய டாப் 4லேருந்து 5 பாயிண்ட்ஸ் அதெல்லாம் நிறைவேறும். வீடு வாங்குவது, நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு நல்ல பிடிச்ச வாகனம், நமக்குன்னு ஒரு நல்ல வேலை, நல்ல திருமணம், நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல சொந்த பந்தங்கள், உறவு, மகிழ்ச்சி, அற்புதமான நினைவுகளை இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த ஆண்டு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நல்ல நினைவுகளை தர மாதிரியான அமைப்பில் இருக்கும். தனிப்பட்ட ஜாதகம், உங்கள் ஜாதகத்தில் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலே இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தகராறுலேருந்து போய் வரலாறு படைக்கக்கூடிய அளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும். இதில் நம்பிக்கை கொஞ்சம் கூட சந்தேகமே தேவையில்லை. நீங்கள் துலாம் ராசி என்பவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், நெகட்டிவ்னு நான் பெருசாக சொல்ல முடியாது, வேலை பார்க்குற இடத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், மேனேஜரை அனுசரித்து போகணும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் துலாம் ராசி என்பவர்களுக்கு முக்கியமான ஒன்று, சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமானை வழிபட்டு வருவது மிகுந்த நல்ல பலனை தரும். விருச்சிகம், விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2025 எப்படி இருக்க போகுது? விருச்சிகராசி நேயர்கள் பல ஆண்டுகளாக எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் போதும் அப்படிங்கிற மன ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு பல நன்மைகள் பயக்கக்கூடிய ஆண்டாகத்தான் வருது. பெருமளவு நன்மைகள் இல்லைனாலும் பெருமளவு தீமைகளும் இல்லை, அதை நீங்கள் உணர வேண்டும். அர்த்தாஷ்டம சனி விலகி 5ஆம் இடத்திற்கு போகக்கூடிய சனி பகவானால் லாபமே. 8இல் குரு இருந்தாலும் உங்களுடைய தனஸ்தானத்தை தனகாரகன் குரு சமசப்தமமாக பார்ப்பதனால் பணம் சேர்த்து வைக்கக்கூடிய, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணத்தை சேர்க்கறதுக்கு யோகம் வேணும். அந்த சேர்த்து வைக்கக்கூடிய யோகத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார். குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, நல்ல வார்த்தைகள், நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் நிலவும். குரு பகவானுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கிறது. உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு கேது வருவதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். வேலை செய்யக்கூடிய இடத்துல விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும். இதை தவிர விருச்சிகராசி என்பவர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முக்கியமான பரிகாரம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவ ஆலயங்களில் சென்று சிவ தொண்டு ஆற்றுவது, பைரவர்களுக்கு உணவு மற்றும் நீர் கொடுப்பது, இதெல்லாம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பரிகாரங்கள். அற்புதமான இந்த தமிழ் புத்தாண்டில் எழியெடுத்து வைக்கக்கூடிய அனைத்து விருச்சிகராசி என்பவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறுகிறேன். தமிழ் புத்தாண்டு 2025 தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு? தனுசு ராசி என்பவர்கள் எதை வேணாலும் விட்டு கொடுப்பீங்க, உங்கள் லட்சியத்தையும் கொள்கையையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அது நல்லது தானே? அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, தனுசு ராசி என்பவர்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் அர்த்தாஷ்டம சனி இருந்தாலும், அந்த கொடுமைகள் இருந்தாலும், அதனால் சில நெகட்டிவ்ஸ் இருந்தாலும், குரு பகவானுடைய பார்வை, ராசிநாதனின் பார்வை நேரடியாக உங்கள் மேலே விழுது. அப்போ என்னது, எவ்வளவு துன்பங்கள்னாலும் கடவுள் உங்களை காப்பாற்று. முதல்ல நீங்கள் என்னென்ன பாசிட்டிவ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, முதல்ல
திருமண தடைகள் அகலும். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய பண அதிபர்கள், தொழிலதிபர்கள், 1000 கோடி 100 கோடி சம்பாதித்தவர்கள், அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு நடந்திருக்கிறது 7.5 சனியினால். அந்த பின்னடைவிலிருந்து மறுபடி எழுந்து மிகப்பெரிய அளவில் தனுசு ராசி கோடீஸ்வரர்கள் ஜெயிக்கத்தான் போகிறது. தனுசு ராசியின் விளிம்புநிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வேலை மாற்றங்கள் நிச்சயம். அதிகப்படியான சம்பளம், அதிக பண உயர்வு, அதிக பதவி உயர்வு எல்லாம் நடக்கும். அதே மாதிரி திருமணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முறிவு ஏற்பட்டு பிரிந்திருக்கக்கூடிய தனுசு ராசி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அற்புதமான சூழ்நிலை நிலவும். மறுபடி பேசி வாழ்க்கையை மறுபடி தொடங்கக்கூடியது. எல்லாத்துலேயும் ஒரு ரீஸ்டார்ட் பட்டன் இருக்கத்தான் செய்யுது. எல்லாத்துக்கும் மேலே தனுசு ராசி என்பர்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முக்கியமானது, இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் காளஹஸ்திக்கு சென்று தனுசு ராசி என்பர்கள் அபிஷேகம் செய்வதும் காளஹஸ்தியில் அன்னதானம் செய்வதும் மிகப்பெரிய நல்ல பலனை தரும். மகரம், மகர ராசி. மகர ராசி என்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2025 எப்படி இருக்கு? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி விடுதலை, 3ஆம் இடம் உபதேஸ்தானத்தில் ராசியாதிபதி, 6இல் மறையக்கூடிய குரு, மறைஞ்சாலும் உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பார்க்க போகிறார் 9ஆம் பார்வையாக. அப்ப பணவரவு அதிகரிக்குது. 7.5 சனியிலிருந்து மிகப்பெரிய விடுதலை. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 ஆண்டு காலங்கள் பட்ட அவஸ்தைக்கு உண்டான பதில் இப்போ இரட்டிப்பு மடங்காக கிடைக்கும். பெரிய அளவிலான வாழ்க்கை மாற்றங்கள். முதல்ல பிரச்சனைகள்லேருந்து வெளில வருது, மிகப்பெரிய சாதனைகளை படைப்பது. சினிமா துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு பெரிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கு. காவல்துறை, நீதித்துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு. மகர ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் திடீர் பணவரவு இருக்கும். ஜாக்பாட் கிடைத்தது போல வாழ்க்கை மாறும். விட்டுட்டு போன கணவனே, விட்டுட்டு போன மனைவியே மறுபடி வந்து ஒன்றாக சேரக்கூடிய காலகட்டங்கள். உங்களை மதிக்காத உங்களுடைய நிறுவனத்தில் உங்களுக்கென்று மதிப்பு கொடுத்து மறுபடி உங்களை கூப்பிடக்கூடிய ஒரு காலகட்டங்கள். பிரிந்து போன சொந்த பந்தங்கள் உங்களிடம் வந்து தஞ்சம் போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள். எதிரிகளை நீங்கள் துவம்சம் செய்வீர்கள். விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னா முக்கியமான பரிகாரம், நீங்கள் விரும்பி செய்யக்கூடிய அன்னதானம், கல்விக்கான உதவிகள், இதுதான் மிகப்பெரிய பரிகாரம். கும்பம், கும்பராசினியர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2025 எப்படி இருக்கு? கும்பராசினியர்களுக்கு ஜென்ம சனியிலிருந்து விடுதலை, முதல் பாயிண்ட். அடுத்தது குரு பகவான் உங்கள் ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்க போகிற 2வது பாயிண்ட். உங்களுடைய ராசியில் ராகு, 7இல் கேது வந்தாலும் கூட சனி உங்களை விலகி போவதனால் கத்தி போய் வாழ் வந்ததுன்னு சொல்லுவாங்க. இங்கே வாழ் போய் கத்தி வருது, உங்களுக்கு ராகு வராது. மனசில் சிறு சிறு சஞ்சலங்கள் இருந்தாலும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனை இனிமேல் இல்லை. இந்த உத்தரவாதத்தை நிச்சயமாக தர முடியும். வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இனிமேல் தான் வரும். ஆனால் இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் இருந்து மிகப்பெரிய விடுதலை. குரு பார்வை கிடைப்பதனால் பண வரவு அதிகரிக்கும். திருமணம் போன்ற விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது நடைபெறும். கும்பராசிக்கு ஒட்டுமொத்த நிலையிலே இந்த தமிழ் புத்தாண்டு என்பது பெரிய மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டு. ஏதாவது வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு நீங்கள் மனசு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறத கேளுங்க. அதிசயம் நடக்கும். அவங்களுடைய உடல் உபாதைகள்லாம் சரியாகி உடல் ஆரோக்கியமாக நல்லபடியாக வரும். வேலை போச்சுன்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு மறுபடி சூப்பரான ஒரு ஜாப் கிடைக்கும். ஆக ஒட்டுமொத்தத்தில் இந்த கும்பராசினியர்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மௌன விரதம் இருப்பது மிகப்பெரிய ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணாலே கும்பராசினியர்கள் சூப்பராக இருக்கலாம். மீனம், மீனராசி தமிழ் புத்தாண்டு 2025 பலன்கள் எப்படி இருக்கு? மீனராசி என்பவர்களுக்கு இது ஒரு விடிவெள்ளி புத்தாண்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஜென்ம சனியில் வரக்கூடிய சனி பகவானால் ஆபத்து இருக்கானா? இருக்கு, அந்த அளவுக்கு இல்லை. இது நாள் வரை உங்களை பிடிச்சு வச்சிருந்த ராகு உங்கள்ட்ட இந்த 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். உங்கள் 7ஆம் இடத்திலிருந்து வந்த கேது 6க்கு போகிறார். உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்திற்கு போய் உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதனால் ஓரளவுக்கு இந்த 7.5 சனியுடைய தாக்குதலை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு, சரி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு கடவுளுடைய ஒரு
மினிமம் கேரண்டி உத்தரவாதம் என்பது இருக்கத்தான் செய்யுது. இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும், எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் மீனராசி என்பர்கள்? மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களில் கவனமாக இருக்கணும். சோம்பேறித்தனமாக வேலையை தள்ளி போடக்கூடாது. அண்ணனியுடைய வேலையை அண்ணனிக்கே செய்யணும். பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். எளிமையாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். உங்கள் கடமையை மீறக்கூடாது. பொறுமை, எளிமை, கடமை, இந்த மூன்றையும் தாரக மந்திரமாக நீங்கள் மனதில் வைத்து செயல்படுவீர்களே ஆனால் மீனராசி என்பவர்களுக்கு சூப்பராக இருக்கும். மீனராசி என்பவர்களுக்கான பரிகாரம் என்ன? கண்டிப்பாக முடிந்தவரை சிவ ஆலயங்களுக்கு சென்று ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்வது, சனீஸ்வர காயத்ரி மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத், இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு மினிமம் 21 முறை ஜபம் செய்வதும், திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனி பகவானை நலத்தீர்த்தத்தில் குளித்து உள்ளே தர்பாரண்யேஸ்வரரை அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலமாக மீனராசி என்பவர்களுக்கு முற்றிலுமாக துன்பத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதுவரை தமிழ் புத்தாண்டு 2025 பலன்கள் வரிசையில் 12 ராசிகளுக்கான பலன்களை எல்லாம் விரிவாக பார்த்தோம். இதில் இந்த ராசிக்கு நல்லா இருக்கு, அந்த ராசிக்கு நல்லா இல்லை அப்படின்லாம் இல்லை. கடவுள் எல்லாரையும் குழந்தைகளாகத்தான் பார்க்குறார். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் அம்மா ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க, ஒரு குழந்தையை கண்டிக்கிறாங்க. இப்படி தான் கடவுளும் கிரகங்களும். கவலை தேவையில்லை, கடவுள் நம் பக்கம். நேயர்களே, மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.